ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் பிஆருக்கும் சண்டை. அட ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படின்ற மாதிரி யார் யாரெல்லாம் பிஆர் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு பயந்தாங்களோ, இன்னைக்கு சௌந்தர்யா காலைல எக்ஸ்போஸ் பண்ணோடனே நான் தான் பிஆர், நாங்கள் தான் வேலை பார்க்குறோம், நான் தான் அப்படின்ற மாதிரி மாறுதட்டி பேசுகிறாங்க. எவ்வளோ கேவலம்! பூ ஏன் எச்சக்கலை வேலை இதெல்லாம் கேவலமாக இல்லையா அவங்களுக்குலாம்? அதுவும் நம்ம அர்ச்சனா பிஆர் அக்கா போன வருஷம் வேலை பார்த்து சித்து வேலை பண்ணி தான் ஜெயிச்சா. அட்லீஸ்ட் நீ கண்டென்ட் கொடுத்த, உன்னை எல்லாம் எதிர்த்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விளையாண்டீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பங்களிப்பு இருந்தது. மெயினாக பிரதீப் போன வட்டம் வெளியே போகலன்னா நீ எல்லாம் தகுதியே கிடையாது டைட்டிலுக்கு. நீ ஏதோ பிஆர் வச்சு ப்ரொமோட் பண்ணி இந்த எதிர்ப்பு உனக்கு சாதகமாக போய் டைட்டில் வின் பண்ணிவிட்டு, ஆனால் அட்லீஸ்ட் சௌந்தர்யாவோட உனக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குது, அதை நான் பாராட்டுறேன். ஆனால் உங்ககிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ட்வீட் வரும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. அதாவது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, ஒரு தகுதியற்ற ஒரு நபரை டைட்டில் வின்னரு அப்படின்ற மாதிரி காலிலேருந்து கதறிட்டு இருக்காங்க. அதாவது சௌந்தர்யாவுடைய பிஆர்லாம் பிஆர்னு ஒத்துக்கல, நாங்களாம் ஃபேன் ஆனோன்னு உருட்டிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலைல பிஆர் அக்காவே பார்த்தீங்கன்னா காலையில் பேக்கரி அக்கா என்ன பண்ணிட்டாங்க, ஆமாம் நான் பிஆர் வச்சு தான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் பெரிய நடிகை கிடையாது அப்படின்ட்டு. அம்மா ஆஃபீஸ்னு சீரியல் நடிச்சிருக்கேன், வேறு மாதிரி ஆஃபீஸாக ஏதோ ஒன்று. அப்புறம் இந்த வில்லா டு வில்லேஜ் ஷோ போயிருக்க, நீ பிரபலம் தானே, அப்புறம் இதுக்கு வைக்கிற? உன்னோட கேவலமாக இருக்கிறவன் ஜெஃப்ரி, அவனெலாம் எந்த ஒரு பின்புலமும் கிடையாது. அவன் வச்சுட்டு வந்தான், மஞ்சரி வச்சுட்டு வந்தாங்க. யார் வச்சுட்டு வரலப்பா, அந்த மாதிரி நீ இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஆமாம் நாங்கள் தான் பிஆர், எப்படி நாங்கள் தான் பிஆர், அது கரெக்டு தான், நாங்கள் கரெக்டாக இருந்தோம், நாங்கள் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது எனக்கு காமெடியாக இருக்குது. அட பாவிகள், அடே என்னடா இப்படிலாம் ஏமாத்துறீங்க ஊரை. ஊரை ஏமாற்றுவாங்களாம். அப்புறம் நான் தான் பிஆர்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, அந்த இன்ஃப்ளூயன்ஸர் ட்விட்டர் போடுவாங்கன்ட்டு அவங்க எல்லாம் ஒத்துக்கிறாங்க. நாங்கள் தான் பண்ணுறோம் நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ எவ்வளோ கேடு கட்டத்தனம் இது! ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீ இப்படி பண்ணியிருக்கியே, அதையும் பார்த்தீங்கன்னா நீ ஒத்துக்கிட்ட அப்படிங்கிறப்ப எவ்வளோ கேவலம். அதுவும் கேமரா பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டைட்டில் டிஸ்கஷன் பண்ணுறாங்க, கேமரா திருப்பி சௌந்தர்யா காட்டுறாங்க. அதனால் சௌந்தர்யா தான் டைட்டில் வின்னர். அப்படியா? அப்போ 6th சீசனில் விக்ரமனை தான் காட்டினாங்க. விக்ரமன் என்ன ஆனார், அறம் வில்லுன்னு சொல்லிட்டு முறத்தை தான் அழிட்டு இருந்தார். அப்போ அது கிடையாது இல்லை. ஏண்டா நீங்கள் டைட்டிலுக்கு ஆசைப்படலாம், சும்மா இருந்துட்டு வீட்டில் ஒரு பேச்சு திறமை கிடையாது, பேச தெரியாது, டாஸ்க் பண்ண தெரியாது. இப்போ ஒரு ஃபுட்பால் டாஸ்க் வச்சாங்களே, அது கூட விளையாடல. டாஸ்க் விளையாட தெரியாது, படிக்க தெரியாது, டாஸ்க் லெட்டரை ஒழுங்காக கோர்வையாக பேச தெரியாது, ஒரு இடத்த புரிஞ்சிக்க தெரியாது. சும்மா முடியை இப்படி கோதி விட்டுட்டு 4 பேர் சேர்ந்து மார்க் பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் சும்மா மிச்சரை தின்ட்டு உட்காந்துட்டு எதுவுமே பண்ணல, நான் அதனால் ரியலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு உனக்கு டைட்டில் ஒன்று தான் கேடு. பிக் பாஸ் டைட்டில் தொட்ட கேவலமாக இருக்காது உனக்கு. அது தொட்டால் அருவறுப்பாக இருக்காது. அதெல்லாம் தொட்டு அடுத்து இன்னொரு சீசன் அடுத்த தொட்டானா காரி துப்பி இல்லை பெனாயில் போட்டு தொடச்சி தான் அந்த பின்னரே எடுக்கணும். அடுத்த கப்பு இவருக்குலாம் கொடுத்துட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே எஃபர்ட் போட்ட நல்லா மக்களே யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே எஃபர்ட் போட்ட முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் மட்டும்தான் இந்த குப்பைக்கு தகுதியான நபர்கள். சரியா? எல்லாரும் தான் பிஆர் வச்சுருக்காங்க, சௌந்தர்யா மட்டும் இல்லை. முத்துக்குமரனும் அவங்க ஊர் சைடில் சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் அவரும் வச்சுருக்காரு, ஜாக்லினுக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. தீபக்கு இல்லை, அதுக்காக நம்ம தீபக் போட முடியுமா? தீபக் பங்களிப்பு என்ன, வாரம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது பிஆர்லாம் தூக்கி போட்டு தீபக் கொடுத்துறது நல்லது தான் எனக்கு தோணுது. சரிங்களா? அதுவும் நல்ல சந்தோஷம் தான், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். பட் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் சும்மா மிச்சர் திங்கிற சௌந்தர்யாவுக்கெல்லாம் டைட்டில்னா எப்படிங்க ஒத்துக்க முடியும்? இதற்கு ஆதரவாக இன்னொரு சொம்பு, அதாவது போன சீசனில் பிஆர் வேலை பார்த்துச்சு தெரியுமா ஒன்று, அது ஐ ஹவ் ஸ்டார்டட் லைக்கிங் சௌந்தர்யா ஸோ மச் ஃபார் ஹர் ஜென்யூன்னஸ் அண்ட் த வே ஷி கேரி செல்ஃப் விச் கிளியர் ஷி ஹேட் மோர் ஃபேன்ஸ் எஸ்டர்டே ஆர்கானிக்கலி. அதாவது ஒரு பிஆரை சொன்னால் இன்னொரு பிஆருக்கும் வரும்பாங்கல்ல, உன் மூஞ்சி தான் கிழிஞ்சு போச்சே அர்ச்சனா. இப்போ என்னத்தை பெருசாக பேசிகிட்டு இருக்க? போன சீசனே ஒன்று தான் உரிச்சு விட்ருக்கணும், எவனும் சப்போர்ட் பண்ணல. போனாட்டம் உனக்கு சொம்படிச்சாங்க எல்லாம் சேர்ந்து. இன்றைக்கி அவங்க வருத்தப்பட்டுருக்காங்க, நான் போன சீசன் முழிச்சுக்கிட்டேன். சரியா? அதனால் நான் பார்த்தீங்கன்னா நேர்மையாக ஒருத்தனுக்கு வின் பண்ணணும்னு நினச்சேன், பார்த்தா நீ வின் பண்ணிட்ட. அதுவே தவறு. ஆக்சுவலாக பிரதீப் தான் சீசன் போன வட்டம். சரியா? அது என்ன சொல்லுது பாருங்க, ஜஸ்ட் மை ஒப்பீனியன், ஐ பெட் ஃபீல் ஷி டிசர்வ்ஸ் மோர் கிரெடிட் ஃபார் பீயிங் ட்ரூ பை ஹர்ஸ் ஐ கேர் ஸோ மச். அதாவது பேக்கரி அக்காவுக்கு பிஆர் அக்கா சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இந்த விஷ்ணுன்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தெரில. அவன் பார்த்தீங்கன்னா இறங்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்களும் ட்ரை பண்ணோம், நாங்களும் பிஆர் தான் அப்படின்ற மாதிரி அவனும் ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னத்தையோ நானும் அங்கே பேசியிருக்கேன், இவங்களாம் பேசுனாங்க, அதெல்லாம் நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி. ஏண்டா போன வட்டம் அர்ச்சனா பிஆர் வச்சுருக்கான்னு எக்ஸ்போஸ் பண்ணதே நீ தான், நீங்களும் தினேஷும் சேர்ந்து தான் பண்ணீங்க. இப்போ என்னடா உங்களுக்குலாம் எரியுது? இப்போ என்ன சொம்பு தூக்குறீங்க திடீர்னு?
போன வட்டம் அர்ச்சனா ஜெயிச்சு எங்களால் தாங்க முடியல பிஆர் ஜெயிச்சான்றியா? அப்போ அதே தப்பு தான் நீ இப்போ பண்ணுற. அப்போ நீ எதுக்கு பேசுகிற விஷ்ணு? உனக்கெல்லாம் பேசுகிற தகுதி இருக்காடா? எல்லாம் கூமுட்ட மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்க முடியும்? அது எஃபர்ட்டே போடாமல், ஒரு பொண்ணு எஃபர்ட்டே போடாமல் ஆனஸ்ட்டாக இருந்தால், ட்ரூவாக இருந்தால் இந்த சீசன் ஜெயிக்க முடியுமா? அதுவும் ட்ரூவாகவும் இல்லை, நிறைய இடத்துல ஏமாற்றிருக்கு, நிறைய இடத்துல போய் சொல்லி தலையுது. அதனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா? அப்புறம் பணப்பெட்டி முத்துக்குமரன் எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டி விட்றாங்க. அந்த மாதிரி எதுவும் வெங்காயம் கிடையாது. இந்த வாரம் பணப்பெட்டியே கிடையாது. அடுத்த வாரம் தான் வரும் போல தெரியுது. சரியா? உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.